1 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவா பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்குன்னு சொல்றீங்களே ப்ரோ, என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதினாலும் எழுதாமல் போனாலும் சரி, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஆல் பாஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் புதிய அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. அது என்ன புதிய அறிவிப்பு? ஓரளவு தேர்வுகளை நன்றாக எழுதியிருக்க வேண்டும். 75% மேல பாத்தீங்கன்னா பசங்க கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் வந்திருக்கணும். 75னா எப்படின்னா, ஒரு இயர் ஃபுல்லாவே சேர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 40 நாளுக்கு மேல லீவ் போட்டிருக்க கூடாது. குறைஞ்சபட்சம் 40 நாள், அதுவும் 30 நாள் தான். 40 நாள்ன்றது பீக். 40 நாளுக்கு மேல தான் நீங்க லீவ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்வுல எழுதாமல் மீண்டும் 9ஆம் வகுப்பிலேயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கான ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்முடைய 6th 7th 8th 9th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் இன்னும் ஆனுவல் எக்ஸாம் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் பெண்டிங்ல இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் அதை எழுதினாலும் சரி எழுதாமல் போனாலும் சரி உங்களுக்கு விடுமுறை தான். ஓகேங்களா, விடுமுறை. அதே மாதிரி ஆல் பாஸ் தான் போடுவாங்க. 9th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எப்படி பாஸ் மார்க் போட சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் முழு ஆண்டு தேர்வில் அட்டன் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எதனா கொடுக்கணும். காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் அடிப்படையில் உங்களுக்கு மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னுடைய பிரதரும் ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா, ஸோ அவர் 8th படிக்கும்போது சம்திங் எதிர்பாராத விதமாக அவருக்கு பார்த்தீங்கன்னா காலில் இது ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சு. ஓகேங்களா, எக்ஸாம் மேக்ஸில் நிறுத்திட்டாரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா 3-4 எக்ஸாம் எழுதாமே அடுத்தது ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான். அது ஒரு ஃப்ளூக்கில் நீங்கள் எழுதினாலும் பாஸ் தான், எழுதி இருந்து ஒருவேளை மார்க் குறைவாக எடுத்தாலும் பாஸ் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடைபெறும், அதில் மாற்றம் இல்லை. மேபி அதுவே கூட எதனா கேன்சலேஷன் எதனா ஆகுதான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் வாய்ப்பு இல்லை. 2 நாள் அப்படின்றது அழகாக நடத்தி முடிச்சிருவாங்க. 2 நாள் அழகாக நடத்தி முடிச்சுட்டு எக்ஸாம்ஸும் உங்களுக்கு தொடர்ந்து லீவ் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, 100க்கு 100 மார்க் எடுக்க ரெடியாக இருங்க. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு 20ஆம் தேதி மேலே எக்ஸாமா, 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் மேபி போட ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மோஸ்ட்லி கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ ரெடியாக இருங்க. ரொம்ப ரொம்ப பி சேஃபாக இருங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் நிறைய இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கான ஒரு குட் நியூஸாக அது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.